Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து மனித நலன் மற்றும் நோய்கள் பாடப்பகுதியில ஹெல்மின்த்திக் டிசீஸ் புழுவின நோய்கள் அதுல ஃபைலாரியாசிஸ். பொதுவா புழுவின நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மனித குடல் மற்றும் இரத்தத்துல அகஓட்டுண்ணிகளா இருக்கக்கூடிய நோய்கள். இதுல ரெண்டு புழுவின நோய்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருளைப்புழு. இந்த உருளைப்புழு அப்படிங்கிறது மனித குடல் மற்றும் இரத்தத்தில் அக ஓட்டுண்ணிகளா தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை மேற்கொள்ளக்கூடியது. யானைக்கால் நோய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபைலேரியாசிஸ் அப்படி இல்லைன்னா எலிஃபென்டியாசிஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, நிணநீர் தேக்க நோய் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன்னா இது நிணநீர் நாளங்களில் தங்கி நிணநீர் நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்துறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இப்படி குறிப்பிடுறாங்க. இந்த புழுவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யானைக்கால் புழு அப்படின்னு நம்ம சொல்றோம். யானைக்கால் வியாதிக்கு காரணமான புழு இதுதான். இப்போ ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபைலேரியாசிஸ் காரணமானது அப்படின்னு பார்த்தோம்னா உச்சரேரியா பேங்க்ராஃப்டி அப்படின்னு நாம அந்த நோய் காரணியை நாம குறிப்பிடுவோம். இந்த புழுவின் வழியாக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த நோய் தோற்றுவிக்கப்படுது. இந்த பாரசைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைஜீனிக் பாரசைட் அப்படின்னு சொல்லுவோம். டைஜீனிக்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மலேரியாவில் தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கு ரெண்டு விதமான விருந்தோம்பி இதுக்கு தேவை. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைஜீனிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா மேன் அண்ட் மஸ்கிட்டோ, இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா மேனும் மனிதனும் கொசுவும் தான் இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய விருந்தோம்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த புழு யானைக்கால் புழு அப்படிங்கிறது பார்த்தோம்னா டைமார்பிக். இது உங்களுக்கு தெரியும், ரெண்டு செக்ஸஸ் உண்டு, மேல் அண்ட் ஃபீமேல். அடுத்தது பெண் புழுக்கள் தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா விவிபாரஸா இருக்கும், குட்டி ஈனும் தன்மை உடையது. இந்த நோய் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் தோற்றுவிக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது தொற்று நம்ம வந்து தொற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூவலைன் ஸ்டேஜ், மைக்ரோஃபைலேரியே லார்வே. இந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தொற்று மனிதனை தொற்றும். எதன் வழியா தொற்றுது அப்படின்னு பார்க்குறப்ப கியூலக்ஸ் பெண் கொசு கடிக்கிறதுனால தான். ஸோ அப்போ கியூலக்ஸ் ஆண் கொசுனால இந்த நோய் பரப்பப்படுறது இல்லை. எந்த வெக்டார் வழி பரப்பப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கியூலக்ஸ் பெண் கொசு. அடுத்தது நோய் பரவக்கூடிய முறை அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், யார் வெக்டார் நோய் கடத்தி அப்படிங்கிறது கியூலக்ஸ் பெண் கொசு. இதுல நமக்கு நல்ல கிளியரா இருக்கணும். இதுல கியூலக்ஸ் பெண் கொசு வழியா தான் இது கடத்தப்படுது அப்படின்னு. அடுத்தது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கொசு கடிக்கிறப்ப அந்த உமிழ்நீர் வழியா எந்த லார்வா உள்ளார அனுப்புன்னு சொன்னோம், எந்த ஸ்டேஜில் அந்த யானைக்கால் புழுவை ஜூவலைன் ஸ்டேஜ், மைக்ரோஃபைலேரியா லார்வாவை ஜூவலைன் ஸ்டேஜில் தான் என்ன செய்யுது, அந்த தொற்றை நம்ம உடம்புக்குள்ளார செலுத்துது. மனித உடம்புல ரத்தத்தின் வழியா அப்படின்னு பார்த்தோம்னா 10 நாட்கள் அந்த புழு போய் அடிப்புற திசையில தங்கி வளர ஆரம்பிக்கும். அடுத்தது 4 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை நிணநீர் மண்டலத்தில் அந்த புழு போய் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். 17 ஆண்டுகள் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இளம் உயிரிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். எது, மைக்ரோஃபைலேரியா லார்வா நிறைய உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். முதிர்ந்த பெண் உயிரிகள் விவிபாரஸ் அதுதான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மைக்ரோஃபைலேரியா லார்வாவை தொடர்ந்து குட்டி ஈனிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கும். பகல் நேரத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இளம் உயிரிகள் உள்ளுறுப்பினுடைய உள்புற நுண்ணாளங்கள்ல தங்கிரும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிணநீர் நாளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு புழு. அதனால தான் இது என்னன்னு சொன்னோம், நிணநீர் தேக்க நோய் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். இரவு பொழுதுல தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இரத்த நாளங்களில் நீந்தி உடலினுடைய மேற்புறத்துக்கு வந்துகிட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த கியூலக்ஸ் பெண் கொசு கடிக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஜூவலைன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபைலேரியா லார்வாவையும் சேர்த்து ரத்தத்தோட உறிஞ்சி பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன்ல இருந்து இன்னொரு மனிதனுக்கு இந்த நோயை கடத்தக்கூடிய கடத்தியா அமையுது. நோய் தொற்று அதிகரிப்பு அப்படிங்கிறப்ப புழுக்களுடைய திரட்சி எங்க இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிணநீர் மண்டலத்துல இந்த புழுக்களுடைய திரட்சி இருக்கிறதுனால நிணநீர் மண்டலம் அடைப்பு ஏற்படும். அப்போ நிணநீர் மண்டலங்களில் அடைப்பு ஏற்படுறதுனால நிணநீர் முடிச்சுகள்ல வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நிணநீர் நாளங்கள்ல வீக்கம் ஏற்படுறப்ப எங்கெங்கெல்லாம் அந்த வீக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கால், விதைப்பை மற்றும் பால் சுரப்பிகள். இங்கே ரெண்டு பிக்சர் காமிச்சிருக்காங்க. விதைப்பையில வீக்கம் இருக்கு, காலில் வீக்கம் இருக்கு. பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா
அந்த லிம்ஃபாட்டிக் டக்ட், அதாவது காலில் இருக்கக்கூடிய நிணநீர் நாளங்கள் அந்த புழுக்களுடைய திரட்சி இருக்கிறதுனால அடைப்பு ஏற்பட்டு கால் வீக்கம் ஏற்படும். யானைக்கால் நோயினுடைய அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துட்டா பெரும்பாலும் வந்து பிகினிங்ல நோயினுடைய தொடக்க நிலையில அறிகுறிகள் தென்படாது. நாம மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரத்தத்துல இந்த ஒட்டுண்ணி அதிகரிக்கிறப்ப மண்ணீரல் தொடர்ந்து சிதைவடையும். மண்ணீரல் சிதைக்கப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா குறுமணிகள் நாம பார்க்கலாம். அடுத்தது திசு அலர்ச்சி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மங்கலான சிறுநீர் வெளியேற்றம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன ஃபைலேரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நாம கண்டறிஞ்சிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம யானைக்கால் வியாதி ஃபைலேரியாசிஸ் பற்றி நாம தெளிவாக பார்த்தோம். சென்ற ஆண்டுகளில் இந்த பாடப்பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, assertion. Filarial worm is transmitted to humans by Culex mosquito. Reason, Culex prefers to breed in fresh water. ஏதோ தப்பா தெரியுதா? தமிழில் பார்ப்போம். கூற்று, ஃபைலேரியல் புளூ மனிதர்களில் பரவுவதற்கு காரணம் கியூலக்ஸ் கொசுக்களால் மனிதர்களுக்கு கடத்தப்படுகிறது. ஆமாம், கியூலக்ஸ் பெண் கொசு. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். காரணம், கியூலக்ஸ் கொசுவானது நன்னீரிலே இனப்பெருக்கம் செய்யும். இங்கே தான் தப்பா இருக்கு. ஸோ இப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு தோறுது இந்த ரீசன். இது எய்ம்ஸ் 2012 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இக்காரணம் மேற்கொண்ட கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். இல்லை, இது தவறான விடை. அடுத்தது பாருங்க, பி, கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் மேற்கண்ட கூற்றுக்கானது அல்ல. இதுவும் தவறான விடை. சி, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. இதுதான் நம்ம சரியான விடை அப்படின்னு டிக் பண்ணி வச்சிருக்கோம். டி, கூற்று காரணம் இரண்டும் தவறு. இது தவறான விடை. நம்ம ஆப்ஷன் சி சரின்னு சொல்லியிருக்கோம், சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை சி, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இரண்டாவது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தை பார்க்கவும். கீழ்காணும் உயிரிகள் மனிதனில் எந்த நிலையை குறிக்கிறது மற்றும் அந்த நோயிற்கு காரணமான புழுவினை பெயரிடுக. எய்ம்ஸ் 2017 கேட்டிருக்காங்க. இந்த படத்தை பாருங்க. இந்த பிக்சர்ல என்ன காமிச்சிருக்காங்க பாருங்க. காலில் வீக்கம் இருக்கா, விதைப்பையில வீக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நிணநீர் நாளங்கள்ல இந்த மைக்ரோஃபைலேரியா புழுவினுடைய திரட்சியினால வீக்கம் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ இந்த மைக்ரோஃபைலேரியா லார்வா அப்படின்னு பார்க்குறப்ப இது எதனுடையது? உச்சரேரியா பேங்க்ராஃப்டி, யானைக்கால் புழு இல்லையா? ஸோ அதுதான் இங்கே எது ஆன்சர்னு பாருங்க, நல்லா பாருங்க. ரைட், ஆப்ஷன் சி, உச்சரேரியா பேங்க்ராஃப்டி. இதுதான் என்ன பண்ணோம், யானைக்கால் புழுவா நம்ம உடம்புக்குள்ளார வந்து இந்த நோய்க்கு காரணமாக அமையுது. ஆப்ஷன் ஏ, எபிடெர்மோஃபைட்டான் ஃபிளாக்கோசம். இது தவறான விடை. ஆப்ஷன் பி, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ். தவறான விடை. ஆப்ஷன் டி, எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா. இதுவும் தவறான விடை. சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். சரியானு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை சி, உச்சரீரியா பேங்க்ராஃப்டி. தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? In which disease does mosquito transmitted pathogen cause chronic inflammation of lymphatic vessels? கீழ்கண்டவற்றில் நிணநீர் நாளங்களில் நீண்ட காலத்திற்கு வீக்கத்தினை ஏற்படுத்தும் கொசுவினால் பரவும் நோய் எது? இது சிபிஎஸ்இ 2018 நீட் 2018 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நிணநீர் நாளங்களில் நீண்ட காலத்திற்கு வீக்கம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம அதுதான் பார்த்தோம், நிணநீர் தேக்க நோயின்னு இல்லையா? எது விடையா இருக்க முடியும் பாருங்க. ரைட், ஆப்ஷன் ஏ தான் என்னவா இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும், யானைக்கால் வியாதி. தவறான விடைகள் பாருங்க. அமீபியாசிஸ் தவறான விடை. ரிங்வார்ம் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படர்காமரை நோய் தவறானது. அஸ்காரிஸ் தவறான விடை. சரியான விடை நம்ம எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ சரியான்னு பார்ப்போமா? வாங்க.
சரியான விடை ஏ யானைக்கால் வியாதி எலிஃபென்டையாசிஸ். தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Give the correct matching of causative agent and disease. சரியாக பொருந்தும் நோய் காரணி மற்றும் நோய் இணையை தேர்ந்தெடு. இது AIPMT 1993ல கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நோய் காரணியும் நோய் இணையும் சரியா மேட்ச் ஆயிருக்கத தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அனாப்ளஸ் மலேரியா நோய் காரணி நோய் சரியா மேட்ச் அவுட் ஆயிருக்கா? இல்ல. லீஷ்மேனியா தூக்க வியாதி இது ரெண்டும் சரியா மேட்ச் ஆயிருக்கா? ரெண்டுமே என்ன? லீஷ்மேனியா தூக்க வியாதி, இதுவும் தவறானது. கிளாசியா காலா ஆசார் இது சரியா மேட்ச் ஆயிருக்கா? இல்ல, இதுவும் என்ன? தவறானது. இங்க பாருங்க, உச்சரீரியா பைலேரியாசிஸ். உச்சரீரியா யானைக்கால் புழு, பைலேரியாசிஸ் யானைக்கால் வியாதி, ரெண்டு சரியா மேட்ச் ஆயிருக்கா? ஸோ அப்போ சரியான விடை என்ன? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை டி, உச்சரீரியா பைலேரியாசிஸ். தவறான விடைகள் ஏ, பி அண்ட் சி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம யானைக்கால் வியாதி எப்படி பரவுது, அந்த யானைக்கால் புழு டைமார்பிக் அப்படின்னும் எந்த நிலையில் இது வந்து நோயை நம்ம உடம்புல தோற்றுவிக்குது அப்படின்னும் நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.